ஹாய், நான் அதீப். ஷாவோமி இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண Mi 10i 5Gங்கிற மாடலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு இந்த சேனலில் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 9 ப்ரோ 5Gங்கிற மாடலை தான் ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் Mi 10iங்கிற பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Mi 10iயில் இந்த ஐ என்னன்னு கேட்டிங்கன்னா ஐ ஃபார் இந்தியா. இந்தியாவுக்காக ஸ்பெஷலாக அவங்க கொண்டு வந்திருக்கிற மாடல் தான் இந்த Mi 10iங்கிறத ஷாவோமி சொல்கிறாங்க. அப்போ ஷாவோமி இதுக்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் பண்ண ஃபோன்ஸ் ஒன்றுமே இந்தியாவுக்காக கொண்டு வந்தது இல்லையா தான் என்னோட கேள்வி. இப்போ எல்லா சைனீஸ் மொபைல் பிராண்ட்ஸுமே அவங்களோட ஃபோன்ஸில் இந்தியாங்கிற பிராண்டிங்கை நல்ல கொட்டை எழுத்தில் போட்டு மார்க்கெட் பண்ணுறாங்க. ஏன் இப்போ இந்தியாவை வச்சு இப்போ மார்க்கெட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சைனா இந்தியா பார்டர் இஷ்யூ இருந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறமா இந்தியாவில் பொதுவாகவே சைனீஸ் ப்ராடக்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாயிருச்சு. அந்த காரணத்தினால தான் இப்போ எல்லா சைனீஸ் பிராண்ட்ஸுமே இந்தியாங்கிற பிராண்டிங்கை எல்லா இடத்துலையுமே கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் ஹைலைட்டாக 3 விஷயம் எடுத்து சொல்லியே ஆகணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இதில் கொடுத்துருக்கிற 108 மெகா பிக்சலுக்கான கேமரா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஒரு 5G ஃபோன், மூணாவது இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸு 20,999 ரூபாய் தான் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஷாவோமி இந்தியாவில் லான்ச் பண்ண ஃபோன்ஸ்லேயே சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த Mi 10iங்கிற மாடல். ஒரு டார்க் தீமில் தான் இந்த Mi 10iயோட பாக்ஸ் வருது. பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா Mi 10iயோட ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான பேக்கிங் தான் இதில் வருது. ஒரு ப்ரீமியம் ஃபோனோட டிசைன் பேட்டர்ன் தான் இந்த பாக்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. பாக்ஸ் பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோட தம்புநெயில நான் அந்த பாக்ஸை கொடுத்தேன். ரொம்பவே அட்ராக்டிவான டிசைன் தான் இந்த பாக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எடுத்துருக்கோங்கிற ஃபீல் நமக்கு இந்த பாக்ஸ்லேருந்து கிடைக்கிது. பாக்ஸுக்கு 2 சைட்லையுமே Mi 10iயோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட வேரியண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனோட MRP கொடுத்துருக்காங்க. 24,999 ரூபாய் தான் பாக்ஸுக்கு கொடுத்துருக்குற MRP. அப்புறமா பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனோட மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஹைலைட்டட் ஃபீச்சர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனோட IMEI கொடுத்துருக்காங்க. நம்ம வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா 6GB 128GB ப்ளூ கலர் வேரியன்ட் தான் நம்ம வச்சுருக்கிறது. அடுத்து அந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி ஃபோனை தவிர இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிம் இஜெக்டர் டூலு, யூசர் கைடு, வாரண்டி கார்டு, ஃபோன் கேஸு, சார்ஜிங் அடாப்டரு, டைப்-C கேபிள், இவ்வளோ தான் பாக்ஸ்க்குள்ளே வருது. இந்த Mi 10iயில் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக ஒரு காம்ப்ரமைஸுமே எம்ஐ பண்ணல. பில்டாக இருக்கட்டும், ஓவரால் டிசைனாக இருக்கட்டும், ஒரு ப்ரீமியம் ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் தான் நம்ம இந்த ஃபோனை கையில் பிடிக்கும்போது நமக்கு கிடைக்கிது. இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடி தான் வருது. கோர்னிங் கோர்லாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் இந்த கிளாஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் 3 கலர் வேரியண்ட்டில் வருது. Black, Blue, Pacific, Sunrise. இதில் Black, Blue கலர் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா க்ளோசி ஃபினிஷில் தான் வருது. அதனாலவே நம்ம கையில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஸ்மட்ஜஸும் பதியறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இந்த க்ளோசி ஃபினிஷ் எல்லாருக்குமே பிடிக்காது. அதனாலவே MI இங்கே Pacific Sunriseங்கிற கலர் வேரியண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனாலவே ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஸ்மட்ஜஸும் பதியறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பிளாக் கலர் வேரியண்ட்டை விட Pacific Sunriseங்கிற வேரியண்ட் தான் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்புறம் ஏன்டா இந்த ப்ளூ கலர் வேரியண்ட் எடுத்தேன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என் ஃப்ரெண்டுக்கு எடுத்த ஃபோனு. அவங்களுக்கு பிடிச்ச கலரும் ப்ளூ தான். அதனால இந்த ப்ளூ கலர் வேரியண்ட் எடுத்தேன். அப்போ நீங்கள் யாராவது Mi 10i எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா Pacific Sunriseங்கிற கலர் வேரியண்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள். ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு கோட் கேமரா செட்டப் தான் அதில் வருது. அப்புறமா ஒரு LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா MIயோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 5Gங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஒரு ஹெவினஸ் ஃபீல் ஆகுது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 214.5 கிராம் தான் வருது. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 165.38 mm, விடுத்து 76.8 mm, திக்னஸ்ஸு 9 mm தான் வருது. இந்த ஃபோனோட ரைட் சைடில் தான் வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வருது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட்டு வருது. ஒரு ஹைப்ரிட் ஸ்லோட் தான் அதில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளால் ஒரே டைமில் 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் வருது. ஃபோனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கு, ப்ரைமரி மைக்ரோஃபோன், டைப்-C சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கர், இதெல்லாம் தான் ஃபோனோட கீழே வருது. ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வருது. இந்த மேலே இருக்கிற ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கூல் பண்ணுற டைமில் இயர்பீஸாகவும் மற்ற டைமில் ஸ்பீக்கராகவும் ஒர்க் ஆகும்.
இந்த ஃபோனில் டோல்பி சப்போர்ட் கிடையாது. அது இங்கே ஒரு நெகட்டிவாக தான் எனக்கு தோணுது. இருந்தாலுமே ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டி நமக்கு இந்த ஃபோன்லேருந்து கிடைக்கிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஒரு பஞ்சோல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி பேனல் தான் அதில் வருது. 120 ஹெட்ஸுக்கான ரீஃப்ரெஷ் ரேட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 240 ஹெட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இதில் இருக்குது. இந்த ஃபோனில் எல்சிடி பேனல் கொடுத்தது எனக்கு ஒரு ட்ராபேக்காக தான் தெரியுது. இந்த ஃபோனில் 120 ஹெட்ஸுக்கான எல்சிடி டிஸ்பிளே கொடுத்ததுக்கு பதிலாக ஒரு 60 ஹெட்ஸுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் தான் என்னோட ஒப்பீனியன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் 120 ஹெட்ஸுக்கான ரீஃப்ரெஷ் ரேட் இருக்க டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவும் ஒரு சாம்சங் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிற 120 ஹெட்ஸுக்கான ரீஃப்ரெஷ் ரேட் வர டிஸ்பிளேயும் வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த எல்சிடி பேனலில் 120 ஹெட்ஸு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட மைண்ட் செட்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க. ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2 ஃபோனை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்சிடி 120 ஹெட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டில் இருக்கிற டிஸ்பிளே, அடுத்தது பார்த்தீங்கன்னா AMOLED 60 fps இருக்கிற டிஸ்பிளே. இது ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணாங்கன்னா அப்போ அவங்க மைண்டில் வரது பார்த்தீங்கன்னா 120 ஹெட்ஸுக்கான டிஸ்பிளே இருக்குது. அதுவும் எல்சிடி பேனலாக இருந்தால் கூட பரவாயில்ல, 120 ஹெட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் நமக்கு கிடைக்கிது, அதுவே போதும்னு நினச்சிட்டு அந்த ஃபோனை சூஸ் பண்ணுவாங்க. எம்ஐ மட்டும் இல்லை, எல்லா பிராண்ட்ஸுமே இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளேல கோர்னிங் கோர்லாஸோட 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனோட டிஸ்பிளேல அடாப்டிவ் சிங்க் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் 120 ஹெட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் வருது. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸுக்குமே 120 ஹெட்ஸுக்கான ரீஃப்ரெஷ் ரேட் தேவையில்லை. அதை நம்ம ஃபோனு ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற ஆப்புக்கு எவ்வளோ ரீஃப்ரெஷ் ரேட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் தான் கம்பெனி சொல்கிறாங்க. செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 60 ஹெட்ஸுக்கும் 120 ஹெட்ஸுக்கும் ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன் மட்டும்தான் இப்போ இருக்குது. Qualcomm Snapdragon 750G தான் அதில் கொடுத்துருக்குற ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர். அப்புறமா Adreno 619 தான் அதில் கொடுத்துருக்க GPU. LPDDR4X RAM டைப் தான் அதில் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் இதில் வருது. 4820 mAhக்கான ஒரு பேட்டரி தான் அதில் கொடுத்துருக்காங்க. 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அந்த 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜரை எம்ஐ பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 0 to 100% 1 ஹவரில் சார்ஜ் பண்ண முடியுங்கிறது தான் கம்பெனி சொல்கிறாங்க. அப்புறமா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே சூப்பரான கேமரா. இந்த DSLR, மிரர்லெஸ் கேமரா, ஃபுல் ஃப்ரேம் கேமரா, அப்புறமா ஐஃபோனில் இருக்கிற கேமரா, இதை விட ரொம்ப சூப்பரான கேமரா இந்த ஃபோனில் வருதுன்னு எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அவ்வளோவுக்கு இந்த கேமரா நல்லா இல்லை. இந்த ஃபோனில் 108 மெகா பிக்சலுக்கான கேமரா வருதுங்கிறத எம்ஐ இந்த ஃபோனோட ஆட்ஸ்லையும் சரி, இந்த ஃபோனோட பாக்ஸ்லையும் சரி 108 மெகா பிக்சலுங்கிறத எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் கேட்டிங்கன்னா ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிராண்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க. 108 மெகா பிக்சலுங்கிறத எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனை வாங்கினதுக்கு அப்புறமா இந்த ஃபோனோட கேமரா ஓப்பன் பண்ணிங்கன்னா 12 மெகா பிக்சலுக்கான ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். இந்த 108 மெகா பிக்சலில் ஃபோட்டோ எடுக்கணும்னா மோர் செட்டிங்ஸில் போய் 108 மெகா பிக்சலுக்கான ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் 108 மெகா பிக்சலில் ஃபோட்டோவை எடுக்க முடியும். இந்த ஃபோனோட ஆட்ஸ்லையும் சரி, பாக்ஸ்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே 108 மெகா பிக்சலுங்கிறத தெரிகிற மாதிரி வச்சாங்க. எதுக்கு? நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. இந்த ஃபோனை வாங்கினோடனே ஏன் அந்த 108 மெகா பிக்சலோட மோடு ஃப்ரண்டில் கொண்டு போய் வைக்கல? அந்த 108 மெகா பிக்சலுக்கான ஆப்ஷனை மோர் செட்டிங்ஸில் போய் ஒரு ஆப்ஷனாக தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோனோட ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே 12 மெகா பிக்சல் தான் டிஃபால்ட்டாக எடுக்கும். இந்த 108 மெகா பிக்சல் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணால் மட்டும்தான் 108 மெகா பிக்சல் நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியும். இதோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எல்லா ஃபோனில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் இருக்கும், 64 மெகா பிக்சல் இருக்கும். அப்போ நம்ம 108 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்க ஃபோனை வாங்கியிருக்கோம், நம்ம தான் கெத்துன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலாக இந்த 108 மெகா பிக்சலுங்கிறது வெறும் நம்பர் மட்டும்தான். இந்த வேர்ல்டுலே பெஸ்ட்டு கேமரா ஃபோன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஐஃபோன் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஐஃபோனில் இருக்கிற கேமராவோட மெகா பிக்சல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் தான் ஐஃபோனில் வருது. அப்போ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெகா பிக்சல் கூடுறதுனால ஃபோட்டோவோட கிளாரிட்டி கூடாதுங்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா முன்னாடி இருந்த நோக்கியா ஃபோன்ஸு, இப்போ இருக்கிற நோக்கியா ஃபோன்ஸில் சிம்பியன் வாய்ஸில் வந்து நோக்கியா ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் 5 மெகா பிக்சல் கேமரா தான் அதில் இருக்கும். அதில் எடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற 64, 48, 108 மெகா பிக்சல் எடுத்த ஃபோட்டோஸை விட கிளாரிட்டியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். முடிவாக நீ என்ன தாண்டா சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா மெகா பிக்சல் கவுண்டை வச்சு நீங்கள் ஒரு ஃபோனை செலக்ட் பண்ணாதீங்க. இமேஜ் குவாலிட்டிக்கும் மெகா பிக்சல் கவுண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இதில் வர 108 மெகா பிக்சலுக்கான சென்சர் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட HM2 சென்சர் தான் அதில் கொடுத்துருக்காங்க. f1.75 தான் அதோட அப்பெக்சர் வருது. அப்புறமா இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவோட கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாத்து வேலை தான். ஆடியன்ஸோட மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ வாங்குகிற எல்லா ஃபோன்ஸ்லையுமே 5-6 கேமராலாம் இருக்கும். குறைஞ்சது 4 கேமராவது எல்லா ஃபோன்லேயுமே இருக்கும். ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற எந்த ஃபோனை வாங்கினாலுமே 4 கேமரா மஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் கேமரா, அதாவது பிரைமரி கேமரா 48 64 அந்த கேமரா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம மோஸ்ட்டாக எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடான ஷாட் எடுக்கிறதுக்காக அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் யூஸ் பண்ணுவோம். மீதி இருக்கிற அந்த டெப்த் சென்சரும் மேக்ரோ லென்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த டெப்த் சென்சர் பார்த்தீங்கன்னா சுத்த வேஸ்ட்டான ஒரு சென்சர் தான். சும்மா கவுண்டுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனில் இருக்க டெப்த் சென்சரை ஒரு பிளாக் டேப் வச்சு மறைச்சதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ எடுங்க. அப்புறமா டெப்த் சென்சரை யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுங்க. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையவே கிடையாது. இந்த 4-5 கேமரா கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே ஒரு கேமரா நல்லா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். எம்ஐ மட்டும் இப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. எல்லா பிராண்ட்ஸுமே இதே தான் பண்ணுறாங்க. ஐஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 கேமராலாம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 3 கேமராமே யூஸ் பண்ணுற மாதிரியான கேமரா தான் கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட் ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இந்த 20,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற ஃபோன்ஸில் கொடுக்குற கேமரா பார்த்தீங்கன்னா சும்மா கவுண்டுக்காக தான் கொடுக்குறாங்க. அந்த கேமராஸ்னால அவ்வளோ குவாலிட்டி இருக்கிற அவுட்புட்டு நமக்கு கிடைக்காது. வேஸ்ட்டாக தான். நம்ம மோஸ்ட்டாக அந்த கேமராஸை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். இந்த ஃபோனில் வர ப்ரைமரி கேமரா அவ்வளோக்கு மோசம் நான் சொல்லவே கிடையாது. நல்ல அவுட்புட் இந்த ஃபோன்லேருந்து நமக்கு கிடைக்கிது. நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுத்திங்கன்னா நல்ல குவாலிட்டி இருக்கிற இமேஜ் நமக்கு கிடைக்கிது. கொஞ்சம் வெயிலெல்லாம் போய் இந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அவ்வளோக்கா நல்லா இல்லை. நல்ல லைட்டிங் கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாமே கலராக இருக்கட்டும் நல்லா பஞ்சியாகவே இருக்குது. இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோ எப்படி வந்திருக்குதுங்கிறத. இந்த ஃபோனோட மெயின் கேமரா யூஸ் பண்ணி எடுத்த வீடியோவாக இருக்கட்டும் நல்லாவே இருக்குது. நான் பால சொன்ன மாதிரியே வெயிலேருந்து எடுக்கும்போது அவ்வளோக்கா நல்லா இல்லை. ஆனால் ஒரு பெர்ஃபெக்டான லைட்டிங் கண்டிஷனில் வீடியோஸ் எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளால் 4K வீடியோஸ் 30 ஃப்ரேம் பர் செகண்டில் ஷூட் பண்ண முடியும். அப்புறமா 1080p வீடியோஸ் 30 ஃப்ரேம் பர் செகண்ட்லையும் 60 ஃப்ரேம் பர் செகண்ட்லையும் ஷூட் பண்ண முடியும். 720p வீடியோஸ் 30 ஃப்ரேம் பர் செகண்டில் ஷூட் பண்ண முடியும். அடுத்து அந்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் அதில் கொடுத்துருக்காங்க. f2.45 தான் அதோட அபெக்சர் வருது. இந்த ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த இமேஜ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. இது மேபி ஒரு சாஃப்ட்வேர் இஷ்யூவாக கூட இருக்கலாம். இந்த ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி எடுத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வச்சு கம்பேர் பண்ணும்போது நல்லாவே கிளாரிட்டியாக இருக்குது. மேபி சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இதோட செல்ஃபி கேமராவுக்கு அப்டேட் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 10 தான் வருது. MIUI தான் இதோட யூசர் ப்ரைஸ். இங்கே ஆண்ட்ராய்டு 10 கொடுத்தது எனக்கு ஒரு கொஞ்சம் டவுன் கிரேடாக தான் தெரிஞ்சிச்சு. இப்போ வர அதிக ஃபோன்ஸுமே ஆண்ட்ராய்டு 11 தான் வருது. ஆனால் இங்கே MI ஆண்ட்ராய்டு 10 கொடுத்துருக்காங்க. ஒரு பழைய சாஃப்ட்வேர் தான் சொல்லணும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனை லான்ச் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஆண்ட்ராய்டு 11க்கான அப்டேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா கஸ்டமர் கிட்ட சொல்லுவாங்க நாங்கள் ஒரு மேஜர் அப்டேட் கொடுத்துருக்குறோம், நீங்கள் ஹாப்பி தானேன்னு கேட்பாங்க. அப்போ நம்மளும் என்ன சொல்லணும், சிரிச்சுக்கிட்டே ஹாப்பின்னு சொல்லணும். இது MI மட்டும் இல்லை, அதிக பிராண்ட்ஸுமே இப்படி தான் பண்ணுவாங்க. ஓல்டு ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா நியூ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கொடுப்பாங்க. அடுத்ததான் அந்த ஃபோனில் வர சென்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஆக்ஸலரோமீட்டர், கைரோஸ்கோப்பு, எலக்ட்ரானிக் காம்பஸ், IR பிளாஸ்டர், ஆம்பியன்ட் லைட் சென்சர், ப்ராக்சிமிட்டி சென்சர், இதெல்லாம் தான் அந்த ஃபோனில் வர சென்சர்ஸ். அடுத்தது அந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 வேரியண்ட்டில் வருது. அதில் 6GB 64GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,999 ரூபாயும், 6GB 128GB வேரியண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,999 ரூபாயும், 8GB 128GB வேரியண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,999 ரூபாய் தான் வருது. இந்த Mi 10iயோட ஸ்டார்டிங் ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்காக அந்த 6GB 64GB வேரியண்ட்டை கொண்டு வராங்க. இது MI மட்டும் இல்லை, கொஞ்சம் நாளாகவே எல்லா பிராண்ட்ஸுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப கான்ட்ரவர்சியானது பார்த்தீங்கன்னா OnePlus Nodeோட லான்ச்சில் தான். OnePlus Node லான்ச் பண்ணப்போ 6GB 64GB வேரியண்ட்டு 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் ஃபோனை கொண்டு வந்தாங்க. ஃபோன் சேலுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த 6GB 64GB வேரியண்ட்டு சேலுக்கு கொண்டு வரல. 2 மாதம் கழிச்சு தான் அந்த ஃபோனை கொண்டு வரோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே ஒரு ஏமாத்துற வேலை தான். இதே வேலை தான் இப்போ எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பிராண்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் கஸ்டமரை ஏமாத்துனாங்கன்னா அதே கண்டினியூ பண்ணி எல்லா பிராண்ட்ஸுமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏமாறுறது நம்ம தான். உங்களில் யாராவது 15,000 ரூபாய்க்கு மேலே ஒரு ஃபோனை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் இருக்கிற ஃபோனை எடுங்க. 6GB 64GB வேரியண்ட்டே எடுக்காதீங்க. இது இங்கே ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு வேரியண்ட் தான். அது 6GB 64GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுமே அவங்களோட ஃபோனோட ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த வேரியண்ட்டை கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த Mi 10 எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 6GB 128GB வேரியண்ட் எடுங்க, 22,000 ரூபாய் கொடுத்து. இந்த 8GB 128GB வேரியண்ட்டை எடுக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த 8GB 128GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய் வருது.
இந்த 6GB 128GB வேரியண்ட்டுக்கும் 8GB 128GB வேரியண்ட்டுக்கும் இருக்கிற ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ₹2000 மட்டும்தான். இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற ₹2000 நமக்கு 2GB RAM மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இந்த 2GB RAMல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டு எடுங்க. இதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் அதை கேட்கணுங்கிற ஒரு தேவையுமே இல்லை. அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலைங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்லேயே கிடைக்கும். அப்போ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.